உள்ள நீ உட்காருங்க, காஃபி கொண்டாரு. சுடுகாட்டுக்கு நடுவுல ஒரு வீடு, இதுல காஃபி ஒண்ணுதான் கேடு. அப்பா என்னப்பா இது? முகத்துக்கு நேரா சொல்ற. ஆமா, இது பெரிய இன்டர்நேஷனல் மூஞ்சி. இதுக்கு முன்னாடி ஒண்ணும் சொல்லக்கூடாதாக்கும். என்ன நீதானே கற்பழிச்ச? கேள நாயே. காயத்ரி, அண்ணா சொல்றேன், அறிவாளை கீழே போடு. சாரி சொல்லு, அவங்களுக்கு காஃபி கொடு. சாரி. அங்கிள் சாரி. காஃபி வேணா, ஒரு மண்ணு வேணா. கிறுக்கு முண்டம். அது என் தங்க, பேரு காயத்ரி. சைக்கலாஜிக்கலா எதனால அப்செட் ஆயிருக்க போல? சைக்கலாஜிக்கலி அப்செட்டா? ஏமா பூசி முடுக்குற? லூசான கேளு. அப்பா, அவ பைத்தியம் ஒண்ணு இல்ல, எதனாலயோ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா, அவ்வளவுதான். பட்டாசுனாலும் டப்பாசுனாலும் ஒண்ணுதான், காய்கறினாலும் கரிகானாலும் ஒண்ணுதான். அது சொல்றவங்களை பொறுத்த இருக்கு. உன்னை பொறுத்த வரைக்கும் சைக்கலாஜிக்கலி அப்செட், என்ன பொறுத்த வரைக்கும் லூசு. அப்பா, பைத்தியமா இருந்திருந்தா அண்ணன் குரல் கேட்டோன்னா ஓங்கினார்வால கீழே போட்டுக்க மாட்டான். விருந்தாளிகளுக்கு அனுசரணையா காஃபி கொடுத்துருக்க மாட்டான். செஞ்ச தப்புக்கு சாரி சொல்லிருக்க மாட்டான். சோ she is psychologically upset. ஓகே சார், நீங்க சொல்லுங்க, அவளுக்கு என்னாச்சு? காலேஜ்லயே பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டா இருந்தா. ஒரு நாள் திடீர்னு அலங்கோலமா வீட்டுக்கு வந்தா. ஒண்ணு கற்பழிக்கப்பட்டிருக்கணும், இல்ல கற்பழிக்க முயற்சி நடந்திருக்கணும். மெடிக்கல் செக்அப் பண்ணிருக்கலாமே. குடும்பமானம் போயிடுமே. இதெல்லாம் நடந்து எவ்வளவு நாள் ஆகுது? கிட்டத்தட்ட 6 மாசம். அதுக்கப்புறம் எந்த ஆம்பளையை பார்த்தாலும் கையில அருவாளை தூக்கிட்டு வாழாக்கும். ஏன் சார், ஏதோ வயசு பசங்களை பார்த்து அருவாளை தூக்கினா பரவாயில்ல, என் வயசு என்ன ஆகுது? என்ன பார்த்து அருவாளை தூக்குறதா? கற்பழிக்கிற வயசா எனக்கு? தம்பிய? ஆமாங்க. குடிக்காரரா? குடிகாரன் இல்லம்மா, மொடா குடிகாரன். சின்ன வயசா இருக்காரே, எவ்வளவு நாளா இது? கிட்டத்தட்ட 6 மாசம். ஓ, தங்கச்சி 6 மாசம், தம்பி 6 மாசமா? வாங்க அப்பாவை பார்க்கலாம். அப்பாவுக்கு 6 மாசமா? என்னப்பா இது? அப்பான்னு சொல்றாருல. அம்மா, இந்த வீட்டுல என்ன வேணா நடக்குமா? அவரையே விட்டு வைக்கணும். வாங்க, அவரையும் பார்க்க போலாம். Hello, Sukhaveta. Ramurthy here. How are you? I am settling the consignment by Jalwani and Company on 9th. Total value $5 million. Yes. 1 minute, please. Hello. నరసరెడ్డి గారా, బాగున్నారా? కులసేనా? ఈ రోజు మీరు వెంటనే హైదరాబాద్ వెళ్ళాలి. అక్కడ గవర్నమెంట్ లో రేపు టెండర్ ఓపెన్ చేస్తున్నారంట. అవునంటే ఇన్ఫర్మేషన్ వచ్చిందే. అవును. 1 minute, please. ஹலோ, ஆரா எந்தோ അപ്പുകുട്ടിനായരാ, അടുത്ത ആഴ്ച ഞാൻ അവിടെ വരാ. 40 ஏக்கர் செட்டில் செய்து வச்சிட்டில்லே, அது ரெஜிஸ்டர் செய்யணும். ஓ, அது கேட்டீரா? உங்க அப்பா பெரிய பிசினஸ் மேக்னெட் போல இருக்கு. எவ்வளவு பாஷைகள் தெரிஞ்சிருக்கு. அவர் கோடிக்கணக்கான வியாபாரத்தை போன்லயே முடிக்கிறாரே. எல்லாம் டம்மி டெலிபோன்ஸ், ஒண்ணுத்துக்கும் கனெக்ஷன் கிடையாது. ஐயோ, ஒரே மாதிரியா மணி அடிக்கிறச்சே நினைச்சேன். கீ தீர்ந்து போச்சு.
ஈஸ்ட் இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு கம்பெனில இவரும் இவருடைய பார்ட்னர் சந்திரமௌலியும் 20 வருஷமா லட்சக்கணக்கில் வியாபாரம் பண்ணாங்க. அதுல இவர் பார்ட்னர் சந்திரமௌலி இவரை ஏமாத்திட்டார். மிச்சத்தை நான் சொல்றேன். இது நடந்து கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுது. கரெக்டா? அது எப்படி சார் உங்களுக்கு பெரிய ராணுவ ரகசியம். 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் சனி பகவான் ஊர்ல உலகத்துல இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு நேரா உங்க வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லா டேரா அடிச்சிருக்கிறார். ஆள விடுங்க சார். சார் நீங்க இன்னும் எங்க அம்மா பார்க்கலையே சார். இப்போ நம்ம மியூசியத்துக்கு போறோம், ஜூவுக்கு போறோம், எல்லா இடத்தையும் பார்த்துறோமா? முடிஞ்ச இடத்த பாக்குறோம், முடியாத இடத்த விட்டுறோம். அதுக்காக வருத்தப்படுறோமா? அதே மாதிரி உங்க அம்மாவை பார்க்காததுல எங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல. ஆள விடுங்க. அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்க அம்மா பார்க்கலாம். இங்க என்ன பார்க்க போறோமோ? எப்படிமா இருக்கீங்க? அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அந்த விஷயமா தான் பேச வந்திருக்காங்க. எங்க அம்மாவுக்கு 6 மாசமா ஆஸ்மா. அவங்களால பேச முடியாது, சிரிக்க முடியாது, அழ முடியாது. இருமல் 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 24 மணி நேரம் இரும்பிட்டே இருப்பாங்க. பாத்து இருமுங்கம்மா, குடல் புடிங்கிட்டு வெளில வந்துட போறது. அம்மா அது வந்து சீக்கிரம் வந்துருமா, தொத்து நோயா இருக்க போறது. அப்பா என்னப்பா இது? சார் ஒண்ணுமே சொல்லாம போறீங்க. சார் உங்க வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்தோம். இந்த வீட்டுல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் பார்த்தோம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பாருங்க, மத்தவங்க உங்களுக்கு வில்லனா இருந்தா நானும் என் பொண்ணும் ஹெல்ப் பண்ணலாம். ஆண்டவனே வில்லனா இருந்தா யாரால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இவ குடிக்க ஆரம்பிச்சிருவா, நான் டெலிபோன் பண்ண ஆரம்பிச்சிருவேன், இவ இரும ஆரம்பிச்சிருவா, நான் கையில அருவாளை தூக்க ஆரம்பிச்சிருவேன். ஆள விடுங்க சார். வாமனி வாமனி. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் சார். அம்மா பெரியவரை கொஞ்சம் அடக்கி வைங்க. திஸ் இஸ் லாஸ்ட் வார்னிங். லாஸ்ட் வார்னிங்னு சொன்ன 3 இன்ஸ்பெக்டர்ஸ் இதே போலீஸ் ஸ்டேஷன்ல நான் பார்த்தாச்சு. அவங்க தான் மாத்தலாகி போனாங்க. தம்பியே கணுங்க தெரியும். ஆனா என்ன யாராலையும் மாத்த முடியல. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மா எல்லாருமே சும்மா இருந்துட்டு அப்புறம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு யாருமா பொறுப்பு? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்க நீங்க என்ன டாக்டர் அம்பேத்கரா இல்ல அறிஞர் ராணாவா? அது இல்லம்மா. கீப் குவைட். வரேன் சார். ஏமா என்ன எதுக்கு அனாவசியமா நீ ஜாமீன் எடுத்த? நான் 2-3 நாள் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல இருக்கலாம்னு நினைச்சேன். எதுக்கு? போலீஸ் ஸ்டேஷனில் பெண்கள் கற்பழிப்பு அப்படின்னு அப்பப்போ செய்திகள் வருது இல்லையா? இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா அப்படின்னு கவனிச்சிருப்பேன். மஞ்சோட அப்பா வந்திருக்காரா? வர சொல்லு. ஐயோ அப்பா, அவர் எப்படி போந்தாரு? அதான் எனக்கு தெரியல. இப்ப நடிக்கணுமா இல்ல நார்மலே போதுமா? அண்ணி ஒண்ணு சொல்லிட்டு போலியே. அப்பா எதுக்கு நடிச்சு வைப்போம், அதான் சேஃப். சரி நீ போய் முதல்ல வணக்கம் சொல்லியா. இந்த சரின்னு பாரு, உயரமா உட்கார்ந்து இருக்கிறத பாடி பாடி. நீ போய் டெலிபோன் எடுத்துட்டு வா. எதுக்குப்பா? நடிக்கணும். காயத்ரி என்னோட லிக்கர் பாட்டில் எங்க? எதுக்கு? நடிக்கணும். ஐயோ வா வா. ஐயோ நானும் ஃப்ரெஷ்ஷா இருக்கேனே. இந்த என்ன கற்பழிச்ச மாதிரி இல்லையே. சம்பந்தி ரொம்ப நல்லவர், அடக்கமானவர். ஆனா பித்து பிடிச்ச மாதிரி இருக்காரு. முனீஸ்வரன் ரொம்ப அடக்கமா தான் இருப்பான். ஆனா லேஸ்ல போக மாட்டான். லொல்லு பிடிச்சவன். ஒரு மண்டலத்துக்கு வேப்பல அடிக்கணும். ஒரு மண்டலத்துக்கு தானே? இன்னைக்கே வேலையை ஆரம்பிச்சிருங்க. அவர் பாட்டுக்கு டெலிபோன்ல பேசிட்டே இருக்கட்டும், நீங்க மட்டும் நல்லா சாத்துங்க. நீங்க பிடிச்சுக்கங்க. நான் வேப்பல அடிக்கிற அடியில அவன் ஓடிடுவான். அவனை ஓட விடக்கூடாது, ஏன்னா திரும்பி வந்துருவான். அவனை உடம்புக்குள்ளேயே அழிச்சிடணும். யார? முனீஸ்வரன். அவனை ஓட விடக்கூடாது, உடம்புக்குள்ளே அழிச்சணும். அழிச்சிடணும். முனீஸ்வரா புரியுங்க. காளி ஜெய் சக்தி, ஜெய் சுதா, ஜெய் தேவி, ஜெய் மாலினி, ஜெய் 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 ஜெய். ஐயா முனீஸ்வரன் செத்துட்டான்.